ஹாய் யூஸ் வெல்கம் டு அவர் சேனல் அமேசிங் காய். ஸோ சேட். இவருக்கு சிக்கன் வாங்குற காசு இல்லைன்றனால செல்ஃபோனில் சிக்கன் படத்தை ஏற்றி வச்சுட்டு அதை பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காரு. என்ன இந்த செல்லோட விலை ஒரு 10,000 இருக்குமா? இதுக்கு 100 சிக்கன் வாங்கியிருக்கலாமே. 10,000 செல்லு வாங்குற காசு இருக்குது, 100 சிக்கன் வாங்குற காசு இல்லை. இது உங்களோட கான்செப்டாக இருக்குது. சூப்பர் கான்செப்டியா, ரொம்ப சூப்பரான கான்செப்டாக பண்ணுறீங்க. ஆஹா, வேற மாதிரி எடிட்டாக இருக்கேயா. நம்ம தளபதியும் நம்ம ஸ்டாலின் தளபதி ஒன்றா டான்ஸ் ஆடுற மாதிரி எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க. எதுக்கு வேறுபாடு கட்டிக்கிட்டு அதை நம்மளை ஒன்றா டான்ஸ் ஆட வச்சிட்டோம் அப்படின்னு அந்த எடிட்டர் ஒன்றா டான்ஸ் ஆட வச்சிட்டாரு. வாட் ஏ ஸ்டெப், சூப்பர் ஸ்டெப்பாக இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் சினிமாவில் வந்துச்சுன்னா அந்த பாட்டோட வியூஸ் பில்லியன் கணக்கப்போம். இங்கே ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டை பயங்கரமாக ப்ராங்க் பண்ண போகிறாரு. அவர் என்ன ப்ராங்க் பண்ண போகிறாரு நீங்களே பாருங்க. வாயை தரங்க, வாயில் போடுங்க. சூப்பர்யா, நல்ல ஒரு உணவுப் பொருளை வாயில் கொடுத்துருக்காரு. நல்லா சாப்பிடுங்க நீங்கள். என்னையா இரு, அவனை விரட்டி அடிக்காம வர மாட்டேன், வெறியாகி நிற்கிறாரு இவரோட ஃப்ரெண்டு. ஓடிடி இல்லாட்டி நீ சத்தா. என்னது இது, என்னமோ ஒன்று தொங்கி இருக்கு. என்னையா அது? சீலிங் ஃபேனை இவ்வளோ பக்கத்தில் தொங்க விட்டு காற்று வாங்கியிருக்க. இது சீலிங் ஃபேனா டேபிள் ஃபேனாயா? எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. இப்படிலாமா அறிவாளியாக இருப்பீங்க? வாட் ஏ ஃபியூச்சரிட்டிக்ஸ் மாடல்யா. எப்படி ஒரு வித்தியாசமான பைக்கை கண்டுபிடிச்சிக்கிங்க. இனிமேல் மலையில் நிலைய தேவையில்லையே. ஆனால் அந்த பைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா செலவாயிருக்கும். 100 ரூபா செலவு, நீ ரெயின் கோட் வாங்கி போட்டுக்கலாமே அதுக்கு. வாட் ஏ ஸ்டண்ட் ப்ரோ. இந்த மாதிரி ஸ்டண்டெல்லாம் நம்மளால் கூட பண்ண முடியாது. அவர் இவ்வளோ துணிச்சலாக பண்ணுறாருப்பாங்களே. அதுலேயும் முன்னாடி ஒரு சக்கரம் வேற இல்லை. சூப்பரான ஸ்டண்ட்டாக இருக்கியா. இங்கே ஒருத்தர் பைக்கில் ஹாயாக ரைடிங் பண்ணிட்டு வந்துருக்காரு. இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் அது இங்கே ஒருத்தர் படுத்துருக்காரு. என்னையாது திடீர்னு எந்திரிச்சு பயன்படுத்திக்கிருக்க. இவர் என்னமோ அந்த பூனையை பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். டார்ச் லைட்டை மண்டையில் வைக்கிறாரு. நார்மல் கேட்ட ஈவில் கேட்ட மாற்றிட்டாரு. வாட் ஏ ஐடியா மேன்.